இந்த மாயா ஐபிஎல் மேட்சை என்னைக்கு நிறுத்த போறான்னு தெரியலையே. பெரிய மனுஷனும் இப்படிதான் இருக்கு, சின்ன பிள்ளைகளும் இப்படிதான் இருக்குது. இதுலயே இவ்வளவு புளியா கிடக்குதுவோ அந்த டிவி முன்னாடி, ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்குதுவோ. கடற்கரை உள்ள போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தா தானே இங்க ஆணை காட்ட முடியும். நீ எதுக்கு இப்ப நந்தி மாதிரி வந்து இடையில நிக்கிற அந்த டிவியை மறைச்சிக்கிட்டு அங்கிட்ட போ, நாங்களே மேட்ச் தோத்து போயிருமேன்ட்டு கவலையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, அப்ப இது ரொம்ப முக்கியம்ல. அவனு கோடி ரூபாய் காசு வாங்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கானுவா. நம்ம வந்து அடுத்த வேலை சோத்துக்கு வந்து என்ன கறி பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்குது. இதுல உட்காந்து நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, நான் இடையில வந்து நந்தி மாதிரி நிக்கிறேன். எனக்கு இப்ப என்ன வேணும் உனக்கு? சோதாக்கிட்ட கறி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நிற்கிறேன். இருக்கிற காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கலான்னு பார்த்தாக்கா உங்களுக்கு பிடிக்காது. அத்தாக்கு மோனுக்கு வந்து மூஞ்சி தொங்கி போயிடும். அதான் உங்களோட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ராத்திரி தானே ரால் வாங்கிட்டு வந்து தந்தா, அதை போட்டுட்டு ஒரு ஆனத்தை காய்ச்ச வேண்டியது தானே. இதுக்கு சாம்பார் போட போறேன்ட்டு நிக்கிறா. ஆமா, நல்லா ரால் வாங்கிட்டு வந்தது எல்லாமே கூனி. இதை எங்க உட்காந்து குடிக்கிறது? நான் எது பண்ணாலும் நீ அதுல இருந்து குத்தம் கண்டுபிடிக்காட்டி உனக்கு தூக்கம் வராத. குத்தம் கண்டுபிடிக்கிறது தெரியுதுல, அப்ப வந்து குத்தம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நடந்துக்கணும். பண்றது எல்லாமே ஈட்டிக்கு முடியா இருந்தாக்க என்ன பண்றது? நானும் பார்த்துட்டேன். நமக்கு கல்யாணம் பண்ணி இந்த 20 வருஷத்துல நான் எது பண்ணாலும் இதுல குத்தம் கண்டுபிடிக்கதே உனக்கு பொழப்பா போயிடுச்சு. நமக்கு கல்யாணம் பண்ணி 20 வருஷம் இல்ல 27 வருஷம். இதுலயும் குத்தமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.